நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க கொரில்லா 450 இந்த பைக்கோடைய ப்ரைஸு, இதில் என்னென்ன கலர் இருக்குது, எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது, இந்த பைக்கை நம்ம 2024 வாங்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் கலர் ஆப்ஷன் ஒரு 6 கலர் ஆப்ஷன் கிட்ட இருக்குது. இதில் மொத்தத்தில் இந்த பைக்கு பார்க்க நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த பைக்கு வந்து ஹண்டருடைய அண்ணன் கொரில்லா மாதிரி இருக்குது. கொரில்லான்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்க நல்லாவே இருக்குது. ரீசெண்டாக யாராவது ராயல் என்ஃபீல்டில் ஏதாவது பைக் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்திருப்பீங்க. அவங்க இந்த பைக் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாமான்னு யோசிச்சிருக்கீங்களா, இல்லை இந்த பைக்கை வாங்கியிருக்கலாமான்னு யோசிச்சிருக்கீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பைக்குடைய டிசைன் நல்லாவே இருக்குங்க. இந்த 450க்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸு எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடும் பேக்கு ரைட் சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்லாவே இருக்குது. டிசைன் கலர் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு வண்டி பார்க்க சூப்பராகவே இருக்குது. அந்த 450 ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. பைக்கோடைய ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா 185 kg சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கே வர அந்த ப்ரீமியமான அந்த பழைய மாடல் அந்த ரவுண்டு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ராயல் என்ஃபீல்டு பைக்கை தொடர்ந்து வர மாதிரி இருக்குது. இந்த வண்டியுடைய என்ஜின் கெப்பாசிட்டி 452 cc, டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல், கர்ப் வெயிட்டு 180 kg சொல்கிறாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 11 லிட்ரு, சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 780 mm, மேக்ஸிமம் பவர் 39.47 bhp. இதோடைய மைலேஜ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 29.5 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். வாங்க இந்த பைக்கோடைய ராயல் என்ஃபீல்டு அவங்களோட அஃபிஷியலாகவே போய்ட்டு எவ்வளோ ப்ரைஸு, இதை வாங்க இப்போ எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டுடைய அஃபிஷியலாகவே அவங்க ஆப்பில் நம்ம வந்தாச்சு. அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஷோரூமுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்றத நம்ம இது தெளிவாக பார்க்கலாம். இந்த வண்டி அவங்க எவ்வளோ தேவைப்படுன்றதையும் பார்க்கலாம். கலர் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் மொத்தமாக 6 கலர் ஆப்ஷன் இருக்குதுங்க. எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஒரு புது டிசைனில் இந்த கலர் ஆப்ஷன் இருக்குது. இந்த கலர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர் வந்து தனியாகவே தெரியுது. 4 கலரில் வந்து நல்லாவே தனியாக தெரியுது. நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இதோடைய மாடல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. கலரை பொறுத்து தான் இதோடைய ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இதோடைய பேஸ் மாடல் கூட சொல்லலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இந்த 2 கலருமே இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் 2,39,000 கொடுத்துருக்காங்க. ரோட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 29,705 ரூபா, இன்சூரன்ஸ் வந்து 20,546 ரூபா. இதுலேருந்து இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,79,251 ரூபா இருக்குது. இதுலேருந்து இந்த வண்டியோடைய ஷோரூமில் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3,08,000 ரூபா சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்சூரன்ஸ் மாறும், RSA, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியோட அக்சசரிஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபா வந்துடுங்க. மொத்தமாக வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸு நம்ம ஷோரூம்லாம் போய்ட்டு நம்ம விசாரிச்சுனா எவ்வளோ வரும்னா 3,09,000 ரூபாய் கிட்ட வரும். இதுக்குள்ளே தான் வரும். நம்ம இந்த கலரை பார்த்துடலாம். இந்த 2 கலர் தான் பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் தான், அதே ப்ரைஸ் தான். இந்த 2 கலரில் வண்டியோட டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியோட டயர் எனக்கு வண்டியில் வந்து டயர் பெருசாக இருந்தால் எனக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும். வண்டியோட டயர் நல்லாவே இருக்குது. நல்லா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடுக்கெலாம் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். டயர் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப்பாக இருக்கும். வண்டியோட டிசைனுமே நல்லாவே இருக்குது. இந்த கலருமே நல்லா தாங்க இருக்குது. வண்டியில் இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் கலர் மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லாவே இருக்குது. மோனோ செக்கப்சர் தான் கொடுத்துருக்காங்க. சைலன்சர்லாம் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் அந்த வர ரெகுலர் சைலன்சர் மாதிரி இல்லாமல் இப்போ வர வண்டிங்களில் வர அந்த சைலன்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. இந்த எந்த மாடலுமே பார்த்திங்கன்னா ஸ்போக் வீல் வராது, எல்லாமே அலாய்வீல் தான் வருது. வண்டியோடைய சீட்டிங் பொசிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கட் சீட் இல்லை, சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹண்டருடைய அண்ணனை பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே அடுத்த கலர் பார்த்திங்கன்னா இந்த 2மே சேம் ப்ரைஸ் தான் வருது. இது 2மே சேம் ப்ரைஸ் தான் வருது. இந்த அடுத்து இருக்க இந்த கலரில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன ஆப்ஷனாக 2மே ஒரே கலர் தான், சேம் கலர் தான். இது வந்து ப்ளேபேக் அனலாக்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ளேபேக் டேஷ்னு சொல்கிறாங்க. அதிகமாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இது வந்து டிஜிட்டலாக வரும். அது வந்து எப்படி வரும்னா அனலாகில் வரும்னு நினைக்கிறேன்.
அதுதான் அது டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி வண்டி அது எல்லாமே சேம் தாங்க. வண்டியோட கலர் இது ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் வரும். இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ரூ. 2,49,000. ரோட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 30,905. இன்சூரன்ஸ் ரூ. 20,641. ஆன் ரோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூ. 3,540,000 சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ஒரு ரூ. 20,000 எக்ஸ்ட்ரா வரும். இதில் பார்த்தீங்கன்னா டாப் மாடல் பார்த்தீங்கன்னா இவங்க தான். இந்த 2 கலர் தான். இது ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நல்லா வைல்டில் இந்த வண்டி நம்ம ஓட்டுற மாதிரி நல்லாவே காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி அந்த வண்டி நல்லாவே டிசைன் பண்ணி இந்த கலர் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா சிட்டியில் ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த ப்ரவ் ப்ளூ அப்படின்ற இந்த கலரு. நீங்கள் இந்த கலரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வண்டி ஞாபகம் வருதுன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எம்டியில் இந்த கலரை பார்க்கும்போது ஞாபகம் வருது. யமகாவில் அந்த அலாய்வில்லாம் பார்க்கும்போது யமகாவில் வர அந்த அலாய்வில் அந்த கலர் ஞாபகம் வருது. உங்களுக்கு எந்த கலர் ஞாபகம் வருதுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற இந்த 2 கலர் ஆப்ஷனுக்கும் சேம் ப்ரைஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ரூ. 2,54,000. ரோட் டேக்ஸ் ரூ. 30,505. இன்சூரன்ஸ் ரூ. 20,678. மோட்டார் சைக்கிள் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 3,06,193. என்ன வரும்னா இதுலேருந்து இது ரூ. 20,000 அதிகமாகும். மற்றபடி 2 வண்டிக்குமே சேம் தாங்க. இந்த 2 வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேவ் ப்ளூவில் வந்து ஃப்ரண்ட் அலாவில் மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ப்ளூ கலர் கொடுக்கல. வெறும் அந்த சிங்கிள் கோட் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த அலாய்வில். இது எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெண்டுமே பிளாக்ல வச்சுருந்துருக்கலாம். ஒன்று மட்டும் ஒன்று கொடுத்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து அந்த இப்படி அந்த வண்டி அலாய் வீலு ப்ளஸ் டேங்க்கு இதெல்லாம் ஒரு சேம் கலராகவும், வண்டி பேக் வீலு சீட்டு இதெல்லாம் அப்படி சேம் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இந்த கலரு நல்லாவே இருக்குது. அப்புறம் ப்ளைபேக் டேஷ் இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதுவுமே நல்லாயிருக்கு. எல்லா கலருமே நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைபேக் டேஷ் இந்த கலரு, அடுத்து எல்லோ ரிப்பன் இது நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு. இந்த கலரில் நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ப்ரைஸு கலர் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கம்ஃபர்ட் பார்க்கலாம். இதில் வந்து அக்சசரிஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கம்ஃபர்ட்டில் வந்து எதுவுமே இல்லைங்க. கம்ஃபர்ட்டில் வந்து எதுவுமே இல்லை. ப்ரொடக்ஷன் மட்டும் இருக்குது. என்ஜின் கார்டு மட்டும் இருக்குங்க. என்ஜின் கார்டு இருக்குது. ரேடியேட்டர் கார்டு இருக்குது. என்ஜின் கார்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 4,750 வருது. நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும். என்ஜின் கார்டு வந்து இப்படி தான் இருக்கும் ஆட் பண்ணிட்டா. அடுத்து வந்து ரேடியேட்டர் கார்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். அதோட விலை வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா ரூ. 1,950 போட்டிருக்கு. ஹெட்லைட் கிரில் வந்து ரூ. 1,950. இந்த ஹெட்லைட் கிரில் போட்டதுக்கப்புறம் இன்னும் வண்டி சூப்பராக இருக்குங்க பார்க்க. அதோட அதர்ஸில் வந்து வண்டியுடைய கவர் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 பொருள் தான் பார்த்தீங்கன்னா அது அக்சசரிஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க போல். ப்ளஸ் டேங்க் கவரு சீட் கவர்லாம் இல்லை எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அவங்க வந்து ஷோரூமில் பண்ணலாம். ஏன்னா டேங்க் கவர் சீட் கவர்லாம் ஷோரூமில் பண்ணலாம். உங்களை ஆப்பில் வந்து அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இதில் வந்து சம் கார்டு வந்து வண்டியோடய வந்துருக்குங்க. சம் கார்டு வந்து இப்போ ராயல் என்ஃபீல்டு வேறு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து கீழே அழகாக கொடுத்துட்டாங்க. இது நம்ம தனியாக வாங்க தேவையில்ல. வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அதெல்லாம் சேர்ந்து வந்துடுது. அது மட்டும் தனியாக கீழே வந்துடுது. மொத்தத்தில் இப்போ நம்ம இந்த அக்சசரிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவர் ஆட் பண்ணலாம். நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இப்படி கவர் வாங்கி தான் வாங்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ரூ. 1,100. இப்போ நம்ம இந்த வண்டியோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு இதில் அழகாக தெரிஞ்சிடும். அக்சசரிஸ் மட்டும் ரூ. 9,750 வந்துருக்குங்க. பண்டல் ஆஃபராக 5% கொடுத்துருக்காங்க. ரூ. 448. இதே ஆஃபர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஷோரூமில் இப்போ இந்த வண்டி நம்ம வந்து கலர்ஸில் வந்து இப்போ நம்ம டாப் மாடல் போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்சத்தி அக்சசரிஸ்லாம் சேர்த்து 3,15,456 வந்துடுச்சு. இப்போ நம்ம ஷோரூம் போனால் இதில் வந்து ஒரு 10,000 தான் அதிகமாக வராது. மொத்தத்தில் இந்த கொரில்லா 450 பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. வண்டி பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வண்டி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹண்டரோட அண்ணன் மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரி ஹண்டரோட அண்ணன் மாதிரியே இருக்குது. நீங்கள் யாராவது ராயல் என்ஃபீல்டு பைக் ரீசெண்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கொரில்லா 450 வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.